வணக்கம் தமிழ்நாடு கஸ்டமர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ பார்க்கவே சந்தோஷமா இருக்குது எல்லாரையும் ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ உங்களுக்கே தெரியும் மீன் நம்ம மாசம் மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக்ல நம்ம கவர் பண்றோம், சரிங்களா? ஸோ இந்த வாரம் பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மாசம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்டான டாபிக் வந்து நம்ம கவர் பண்ண போறோம். அது எது பத்தி நம்ம பேச போறோம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கினாரா கேபிட்டல் இல்லாம மற்ற கஸ்டமர்ஸும் ஜாயின் பண்ணிருக்கீங்க. அவங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி உங்க பிஸி ஸ்கெடியூல்ல ஜாயின் பண்ணதுக்காக. ஸோ அவங்களுக்கும் ஒரு ஸ்மால் பிரீஃபிங் கொடுத்துறேன். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த கைண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் எதுவுமே பண்ணலைங்க. கினாரா கேபிட்டல்ல நாங்க என்ன பண்றோம்னா எங்க கஸ்டமர்ஸும் மற்ற எம்எஸ்எம்இ பிசினஸ் ரன் பண்றவங்களும் எல்லாம் நல்லபடியா அவங்க பிசினஸ் க்ரோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை வந்து நாங்க வந்து அந்த ஐடியாஸ் அண்ட் வியூஸ் வந்து நம்ம ஷேர் பண்றோம், சரிங்களா? ஸோ வாங்க நம்ம இந்த வாட்டி என்ன டாபிக் பத்தி பேசணும்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் அந்த வரப்போற ஸ்லைட்ல. ஸோ இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், சரிங்களா? நீங்க பண்ற பிசினஸ் வெதர் மேனுஃபேக்சரிங்கோ ட்ரேடிங்கோ சர்வீஸ், நீங்க பண்ற பிசினஸ் வந்து எப்படி நீங்க அமேசானோ பிளிப்கார்ட்டோ ஷாப் க்ளூல வந்து எப்படி உங்க பிசினஸ் வந்து நீங்க க்ரோ பண்ணலாம், எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் பேச போறேங்க, சரிங்களா? எப்படி உங்க பிசினஸ் வந்து நீங்க ஆன்லைன் போர்ட்டல்ல இந்த அமேசானா இருக்கட்டும், பிளிப்கார்ட்டா இருக்கட்டும், ஷாப் க்ளூவா இருக்கட்டும், எப்படி உங்க பிசினஸ் வந்து நீங்க டெவலப் பண்ணலாம், எப்படி உங்களுடைய ப்ராஃபிட் நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி எது உங்களுக்கு பெஸ்ட் ஃபிட் ஆகும், அதே மாதிரி எதுக்காக நம்ம இது பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன் டீட்டெயிலா வந்து நம்ம வரப்போற ஸ்லைட்ல பார்க்க போறோம். இப்ப நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், எதுக்காக நம்ம இது பண்ணணும்? ஸோ இது ரொம்ப சிம்பிளுங்க. இது எதுக்காக நீங்க பண்ணீங்கன்னா, ஒன்ஸ் நீங்க வந்து ஒரு இ காமர்ஸ் மார்க்கெட் பிளேஸ்ல ஒரு வெப்சைட்டோ நீங்க பையர்ஸ்ல இருந்தாங்கன்னா ரொம்ப சிம்பிள். என்ன ஆகும்னா உங்க பிசினஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுங்க. இப்போ நான் பண்ற பிசினஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிசினஸ் சென்னையோ திருச்சியோ மதுரையில பண்றேன்னா அந்த ஒரு பர்டிகுலர் லொகேஷன்ல தான் பண்றேன். அதே நான் ஒரு ஆன்லைன் போர்ட்டல்லையோ இல்லாட்டி இ காமர்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணேன்னா என்னுடைய பொருள் வந்து இந்தியாவில இருக்கிறவங்க எந்த கார்னர்ல கூட நம்ம உட்காந்து வாங்க முடியும், சரிங்களா? அதே மாதிரி எனக்கு பிசினஸும் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா? ஸோ அதுதான் பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்க போறோம், சரிங்களா? ஸோ அமேசான்ல எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணோம், பிளிப்கார்ட்ல ஷாப் க்ளூஸ்ல எங்களுடைய ஐடியாஸ் நாங்க ஷேர் பண்றோம். உங்களுக்கு எது பெஸ்ட்னு தோணுதோ அதை நீங்க வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணணும். பெனிஃபிட்ஸ் இப்போ நிறைய பேர் கேட்கலாம், இது பண்ணுறதால என்ன பெனிஃபிட்னு. ஸோ பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் வைடர் மார்க்கெட். நீங்க வந்து உங்க பர்டிகுலர் ரீஜன் மட்டும் கிடையாது, மற்ற ஸ்டேட்லயும் உங்க பிசினஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் ப்ராஃபிட் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் ஆப்ரேஷன், சரிங்களா? அதே மாதிரி குயிக் செட்டப். இது வந்து பாத்தீங்கன்னா ரீச் வந்து பாத்தீங்கன்னா வில் பி ஆன் த ஹையர் எண்ட். அதே மாதிரி நம்ம பண்ற பிராண்ட், ஸோ நீங்க எந்த பிராண்ட் நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்றோமோ அதோட விசிபிலிட்டியும் கொஞ்சம் ஆன்லைன் பிரசன்ஸ் வந்து கொஞ்சம் இன் டீடைல்டா இருக்கும். அதே மாதிரி கஸ்டமர் இன்சைட்ஸும் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். இந்த ஸ்லைட்ல உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ரொம்ப சிம்பிளா படுத்துறாங்க. மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் எம்எஸ்எம்இ செக்டர்ல பாத்தீங்கன்னா ஆன்லைன் குட்ஸ், சரிங்களா? பை 2027 வந்து 5 to 6% வந்து ட்ரிபிளா ஜம்ப் ஆக போறதுன்னு சொல்லிட்டு போறோம். ஸோ இதுதான் வந்து ஒரு கரெக்டான டைம். நீங்க சொன்ன மாதிரி நாங்க டிஃப்ரெண்ட் ஆப்ஸ்ல எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு நம்ம காமிக்கிறோம். நீங்களும் வந்து விசாரிங்க, உங்களுக்கு எது பெஸ்ட்னு தோணுதோ நீங்க அதை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அமேசான்ல நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், சரிங்களா? அமேசான்ல எப்படி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பெனிஃபிட்ஸ் அமேசான்ல பண்ணுறதுனால செல்லர் பிளாட்ஃபார்ம் என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மார்க்கெட்டுங்க, சரிங்களா? ஸோ வந்து ஆக்சஸ் பாத்தீங்கன்னா நிறைய பையர்ஸ் இருப்பாங்க, சரிங்களா? இந்தியாவுக்குள்ள கூட மட்டும் கிடையாது, வெளிநாட்டுல இருந்து கூட நிறைய பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ கான்டாக்டபிலிட்டி, உங்களுடைய பிராண்டிங் வந்து கொஞ்சம் குளோபல் மார்க்கெட்ல ரீச் ஆகும், சரிங்களா? குளோபல் ரீச். அதே மாதிரி வந்து விசிபிலிட்டி ஆஃப் மார்க்கெட் டூல்ஸ், அதே ஆட்ஸ், சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா அமேசான் உங்களுக்கே தெரியும் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான செல்லர் டூல். ஸோ இங்க வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணீங்கன்னா நம்ம ரைட் சேனல்ல வந்து நம்ம கரெக்டான ப்ராடக்ட் நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா நம்மளுடைய பிசினஸும் வந்து நல்லா க்ரோ ஆகும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம்ம வந்து அமேசான் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி சில செக்லிஸ்ட், சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இமெயில் ஐடி எனக்கு இருக்கணும், ஜிஎஸ்டி நம்பர், ஆக்டிவ் மொபைல் நம்பர், அதே மாதிரி ஆக்டிவ் பேங்க் அக்கௌண்ட். நான் திரும்ப சொல்றேன், ஸோ நான் அமேசான்ல ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு முன்னாடி சர்டன் திங்ஸ் நான் வந்து முன்கூட்டியே ப்ரிப்பேர்டா இருக்கணும். எனக்கு வந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி இருக்கு, அதே மாதிரி ஜிஎஸ்டி நம்பர் தேவை, அதே மாதிரி ஒரு ஆக்டிவ் மொபைல் நம்பர், எது என் பிசினஸ்க்காக எந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்றோம் அது நான் இருக்கணும். அதே மாதிரி ஒரு ஆக்டிவ் பேங்க் அக்கௌண்ட்டும் எனக்கு தேவை. ஸோ இங்க வந்து நாங்க பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி பண்ண போறோம்னு உங்களுக்கு நம்ம காமிக்க போறோம், சரிங்களா? உங்ககிட்ட எப்படி என்ட்ரு பண்ணுறது, அதே மாதிரி எப்படி நீங்க ஜிஎஸ்டி வெரிஃபை பண்ணுவீங்க, பிசினஸ் டீடைல்ஸ்,
உங்க ஷிப்மெண்ட் மெத்தடு, உங்க பேங்கிங் எப்படி நீங்க கன்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நம்ம வரப்போற ஸ்லைட்ல காமிக்க போறோம். சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நீங்க வந்து sellamazon.in ஆர் sellercentral.amazon.in போயிட்டு நம்ம தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவோம். திருப்பி சொல்றேன், sellamazon.in ஆர் sellercentral.amazon.in போயிட்டு நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ பாத்தீங்களா? ஸோ இங்கே வந்து sellercentral.amazon.in போயிட்டு நான் என்டர் பண்றேன். ஸோ என்டர் பண்ணேன்னா இங்க பாத்தீங்களா ஒரு ஆப்ஷன் தெரியுது, ஸ்டார்ட் செல்லிங்னு. அதை நான் கிளிக் பண்ணுவேன். அதை நான் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பேஜ் பாப்அப் ஆகும். அதுல வந்து என்னுடைய இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கேட்குங்க. சரிங்களா? உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தா நீங்க வந்து கரண்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி இது பண்ணலாம், உங்களுடைய மொபைல் நம்பரோ இமெயில் ஐடி மூலமா. இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்றீங்கன்னா இங்க பாத்தீங்களா கிரியேட் யுவர் அமேசான் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு நம்ம கிளிக் பண்ணி கூட நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒன்ஸ் நம்ம அக்கௌண்ட் கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நான் ஜிஎஸ்டி வந்து நான் வெரிஃபை பண்ணுவேன். என்னுடைய ஜிஎஸ்டி நம்பர் வந்து நான் என்டர் பண்ணிட்டதுக்கு அப்புறமா டீடைல்ஸ் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்களா கண்டினியூ டு வெரிஃபைன்னு அதை நான் வந்து கிளிக் பண்ணுவேன். அதே மாதிரி என்னுடைய ஜிஎஸ்டி டாக்குமெண்ட்டை நான் அப்லோட் பண்ணேன். நம்பர் மட்டும் போட்டா போதாது, என்னுடைய ஜிஎஸ்டி டாக்குமெண்ட்டை நான் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும், பண்ணி வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க, நம்ம அப்லோட் பண்ற டாக்குமெண்ட், சரிங்களா? இந்த ஜிஎஸ்டி டாக்குமெண்ட் நம்ம அப்லோட் பண்றோம்னா அது வந்து ஒரு பிடிஎஃப், ஜேபெக் டாக்குமெண்ட் ஃபார்மெட்ல இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியங்க, பெரிய ஃபைலா இருக்கக்கூடாது. அதனாலதான் நாங்க இங்க மென்ஷன் பண்ணிக்கிறோம். 10 MB கம்மியா இருந்தீங்கன்னா சிஸ்டம் வந்து ஈஸியா அக்செப்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா நாம இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்னுடைய கடை பேர் வந்து நான் இங்க மென்ஷன் பண்றோம். இங்க நம்ம மென்ஷன் பண்ணிடுறேன் பாத்தீங்களா, ஒரு பாக்ஸ் காமிச்சு யோர் ஸ்டோர் நேம்னு என்னுடைய கடை நேம் வந்து நான் இங்க என்டர் பண்ணுவேன். ஸோ என் கடை நேமை நான் இங்க என்டர் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து என்ன மாதிரி ப்ராடக்ட்ல வந்து நான் கான்சென்ட்ரேட் பண்ண போறேன். ஸோ என்ன ப்ராடக்ட் நீங்க நிறைய பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இருக்கு, பேபி ப்ராடக்ட்ஸ், பியூட்டி, புக்ஸ். நான் வந்து என்ன செல் பண்ண போறேன், என்ன அப்லோட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் இது வந்து நான் செலக்ட் பண்ணி கண்டினியூ நான் கிளிக் பண்ணேன்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து ஏற்கனவே ஜிஎஸ்டி டீடைல்ஸ், அட்ரஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் நான் ஜிஎஸ்டில இருக்கிற அட்ரஸ் டீடைல்ஸும் வேற அட்ரஸ் இருக்கணும், என்னுடைய ஷிப்மெண்ட் பிக்கப்காக நான் இது பண்ணேன்னா இங்க பாத்தீங்களா இங்க ஒரு ரெட் கலர் பாக்ஸ் காமிக்குது, அதுல கூட என்னுடைய அட்ரஸ் வந்து புது அட்ரஸ் கூட நான் வந்து ஆட் அட்ரஸ் பண்ணி நான் இங்க சேவ் பண்ணிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. சூஸ் அ ஷிப்பிங் மெத்தட். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈஸி ஷிப் பண்றோமா இல்லாட்டி செல்ஃப் ஷிப் பண்றோமான்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ செல்ஃப் ஷிப் பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள். நீங்க வந்து உங்க ஸ்டோர்ல வந்து பேக் ஷிப்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இட் வில் பி டன். யூஸ் ஈவன் தேர்ட் பார்ட்டி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஈஸி ஷிப்ல பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள். உங்க ஸ்டோர்ல வந்து ப்ராடக்ட்ஸ் பேக் பண்ணிட்டு பிக்கப் லொகேஷன் வந்துடும், அங்க வந்து அமேசான் வந்து வில் பி டன். சரிங்களா? ஸோ இதுல வந்து எது உங்களுக்கு உங்க பிசினஸ்க்கு சூட் ஆகுமோ அது பர்டிகுலர் இது வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் நான் வந்து எதர் செல்ஃப் ஷிப்போ இல்லாட்டி ஈஸி ஷிப்போ நான் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஐ வில் கிளிக் அண்ட் ஐ வில் கண்டினியூ. இங்கே வந்து இந்த ஷிப்மெண்ட் பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா பேசுவாங்க. சரிங்களா? சரிங்களா? இந்த ஷிப்மெண்ட் ப்ராசஸ்ல வந்து இப்போ நிறைய பேருக்கு இது புதுசா இருக்கலாம். சரிங்களா? இந்த ஷிப்மெண்ட் ப்ராசஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் ஷிப்மெண்ட் இருக்குது. ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்ஃபில்மெண்ட் பை அமேசான் சொல்லிட்டு FBAன்னு சொல்லிட்டு. சரிங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா அமேசான் வில் அவங்க ஸ்டோரே வந்து பேக் பண்ணுவாங்க அண்ட் வந்து கஸ்டமருக்கு வந்து அவங்க ப்ராடக்ட்டை வந்து டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அமேசானே வந்து பேக்கிங்கும் பண்ணுவாங்க, ஸ்டோர்லயும் டெலிவர் பண்ணுவாங்க. இன்னொரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஈஸி ஷிப்னு, ESன்னு. ஸோ ஈஸி ஷிப்ல பாத்தீங்கன்னா யூ வில் ஸ்டோர் அண்ட் பேக் யுவர் ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து உங்ககிட்ட இருக்கும், அதே மாதிரி நீங்களே தான் பேக் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட் வந்து எந்த கஸ்டமர் அட்ரஸ் கேட்கறாங்களோ அங்க நம்ம டெலிவர் பண்ணுவோம். அதான் இட்ஸ் கால்ட் ஈஸி ஷிப். செல்ஃப் ஷிப்னா வெரி சிம்பிள். நீங்க வந்து ஸ்டோர்ல பேக் டெலிவர் ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு டு த கஸ்டமர். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் இன்னொரு டிஃபர் பண்றேன். செல்ஃப் ஷிப் இஸ் நத்திங் பட் நீங்க பேக் பண்ணீங்க, நீங்க அந்த ப்ராடக்ட் வந்து உங்ககிட்ட இருக்கும், நீங்க பேக் பண்ணி நீங்க அந்த ப்ராடக்ட்டை வந்து டெலிவர் பண்ணுவீங்க டு த கஸ்டமர்ஸ். சரிங்களா? தட் இஸ் வாட் இஸ் கால்ட் ஆஸ் யோர் செல்ஃப் ஷிப். இங்கே வந்து நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் வந்து நம்ம கேப்சர் பண்ண போறாங்க. சரிங்களா? ஸோ பேங்க் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுடைய பேரு, பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, சரிங்களா, அதே மாதிரி பெனிஃபிஷியரி நம்பரு, IFSC கோடு. ஸோ இது வந்து நம்ம பண்ற கஸ்டமர் பயர்ஸ்ல நடக்கிற டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து இதுலதான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ வந்து இதை நீங்க ஃபில் பண்ணும் போது கரெக்டான பேங்க் நம்பரு, அக்கௌண்ட் நம்பர், உங்க பேரு, அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியம் IFSC கோடு வந்து 2 வாட்டி செக் பண்ணுங்க. சரிங்களா? செக் பண்ணிட்டு சேவ் பண்ணுங்க. ஸோ இங்க நம்ம பார்க்க போறது
செலக்ட் டிஃபால்ட் டேக்ஸ் ரைட். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க டிஃபால்ட் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது நம்ம செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் சரிங்களா. ஸோ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அந்த பர்டிகுலர் டீடைல்ஸ் வில் பி அவைலபிள் இன் திஸ் பர்டிகுலர் ஸ்லைடு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம், ஃபில் பண்ணிட்டு நம்ம வந்து ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம ஸ்டார்ட் செல்லிங்னு ஒரு ஆப்ஷன், அதை நம்ம கிளிக் பண்ணீங்கன்னா இட் வில் பி விசிபிள் ஃபார் த கஸ்டமர்ஸ். கஸ்டமர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்களும் சூஸ் பண்ணி இது பண்ணலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நீங்க அமேசான் செல்லர் சென்ட்ரல் டேஷ்போர்ட் என்னடா பார்க்க வேண்டியது அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் amazon.in. அதே மாதிரி டேக் கேர் ஆஃப் ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ். ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் யார் பண்ண போறாங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களுடைய சேல்ஸ் அண்ட் பேமெண்ட் ரியல் டைம் வந்து நீங்க மெயின்டைன் பண்ணணும். செல்லர் ப்ரோக்ராம், அதே மாதிரி கஸ்டமருடைய ஃபீட்பேக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பிசினஸ் எப்படி மூவ் ஆகுது அனலைஸ் பண்ணிட்டு அமேசான் வெப்சைட்ல போயிட்டு நம்ம செக் பண்ணோம். பிகாஸ் கஸ்டமர் வந்து சம்டைம்ஸ் ஒரு ப்ராடக்ட் வேணும்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அந்த ப்ராடக்ட் நானே ஷிப்மெண்ட் பண்றேன்னா நான் ஆன் டைம் டெலிவர் பண்ணணும். நான் டெலிவர் பண்ணலன்னா ஆப்வியஸ்லி ஒரு கஸ்டமர் ஒரு ரிமார்க் போட்டாங்கன்னா அது எல்லாரையும் பார்க்க முடியும். ஸோ நான் வந்து கிளியர் கட்டா வந்து என்னுடைய டேஷ்போர்ட் வந்து நான் மெயின்டைன் பண்ணி அதை டே டு டே வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ சொன்ன மாதிரி செல்லர் சென்ட்ரல் amazon.in சரி, நம்ம அங்கே லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கிரெடென்ஷியல்ஸ் இது பண்ணீங்கன்னா நம்ம இந்த டேஷ்போர்டுக்கு வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ பையருடைய டே டு டே நம்ம எவ்வளோ செல் பண்ணியிருக்கோம், பையர் பேமெண்ட் மெசேஜ் ட்ராக்கிங்கு, நம்ம எவ்வளோ பாக்ஸிங் பண்ணியிருக்கோம், எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்து வில் பி அவைலபிள் ஓவர் ஹியர் சரிங்களா. இந்த அமேசான் செல்லர் ஆப் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கேன் கோடு மூலமா கூட வந்து நம்ம ஸ்கேன் பண்ணலாம் சரிங்களா. இது வந்து கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் என்னுடைய பிசினஸ் மேனேஜ் வந்து மாடல் பண்ணுறதுக்கு. பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூசிங் அன் அமேசான் செல்லர் ஆப். ஸோ இங்க பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம் சரிங்களா. ப்ராடக்ட் எப்படி நம்ம லிஸ்டிங் பண்ணுறது, ப்ராடக்ட் எப்படி நம்ம எடிட் பண்ணுறது, ஆக்சஸ் பண்ணுறது, நம்மளுக்கு எவ்வளவு சேல்ஸ் நடந்தது அனலைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய ஆர்டர்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணுறது, அதே மாதிரி கஸ்டமர்ஸ்க்கும் நம்ம வந்து குயிக்கா மெசேஜ் இது பண்ணலாம். அதே மாதிரி ஸ்பான்சர்ட் ப்ராடக்ட்ஸ், அதே மாதிரி கஸ்டமர்கிட்ட நம்ம ஒன் இன்டராக்ஷன் வந்து லைவா நம்மளால பண்ண முடியும். இந்த அமேசான் பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ஸ்லைட், நம்ம வந்து 25 ஸ்லைடு வந்து நம்ம அமேசான் பத்தி நம்ம வந்து கவர் பண்ணணும். ஸோ கஸ்டமர்ஸ்க்கு எதனா டவுட்ஸோ உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் இருந்தால் நீங்க தயவு செய்து உங்க சாட் பாக்ஸ்ல வந்து உங்க கேள்விகளை நீங்க பதிவிக்கலாம். இல்லாட்டி நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கூட கேள்விகள் கேட்கலாம். நம்ம கண்டிப்பா உங்களுக்காக ஆன்சர் பண்றோம் சரிங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட் சரிங்களா. அந்த பிளிப்கார்ட்ல வந்து எப்படி நான் ரெஜிஸ்டர் பண்ணணும், என்னென்ன ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ரொம்ப பெரிய பெனிஃபிட் உடைய பிளிப்கார்ட் உடைய பாத்தீங்கன்னா வந்து லோக்கலைஸ்ட் ப்ரோக்ராம் சரிங்களா. கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபிளேவருக்கு ஏற்ற மாதிரி லோக்கலைஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அதே மாதிரி பெட்டர் ரீச் டு Tier 2 and Tier 3 சிட்டிஸ். இது வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டன் மட்டும் கிடையாது, Tier 2 Tier 3 இன்டர்னல் சிட்டிஸ் பாத்தீங்களா, இந்த பஞ்சாயத்து தாலுக்ஸ் அவங்க கூட நல்ல ரீச் இருக்குது. அதே மாதிரி காம்படிட்டிவ் காஸ்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்ட்ரக்சர் காஸ்ட் பாத்தீங்கன்னா காம்படிட்டிவ் ஸ்ட்ரக்சர் எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். இங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்களா தெரியுது seller.flipkart.com. அது நம்ம கூகுள்ல என்டர் பண்ணி நம்ம பஞ்ச் பண்ணி என்டர் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இங்க நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா என்னுடைய மொபைல் நம்பர். சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த மொபைல் நம்பர் நீங்க ரொம்ப நாள் யூஸ் பண்ண போறீங்க, ரொம்ப வருஷத்துக்கு யூஸ் பண்ண போறீங்க, அந்த மொபைல் நம்பர் பஞ்ச் பண்ணுங்க. பஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா கஸ்டமருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம். கஸ்டமர் வந்து இங்க பஞ்ச் பண்ணணும். பஞ்ச் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமா இங்க ஒரு ஆப்ஷன் இருக்குது பாத்தீங்களா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா கஸ்டமருடைய இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணணும். கஸ்டமர் வந்து அவருடைய இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கஸ்டமர் என்ன மாதிரி ப்ராடக்ட் பண்ண போறாங்க பாத்தீங்களா. வாட் ஆர் யூ லுக்கிங் டு செல். பிளிப்கார்ட்ல நீங்க என்ன விற்க போறீங்க, புக்ஸ் மட்டும் விற்க போறீங்களா இல்லாட்டி ஆல் கேட்டகரிஸா. ஸோ கஸ்டமர் எது நீங்க பண்ற பிசினஸ் ஏதோ இப்போ நம்ம பாத்தீங்கன்னா நம்ம பண்ற போர்ட்ஃபோலியோ வில் பி ஆல் கேட்டகரி. ஸோ நம்ம ஆல் கேட்டகரிஸோ இல்லாட்டி நான் புக் மட்டும் தான் விற்க போறேன்னா எது வேணுமோ அதை நான் கிளிக் பண்ண போறேன். ஸோ லெட்ஸ் அஸ்யூம் நம்மளுடைய டொமைன் பேஸ் கஸ்டமர்ஸ் ஆல் கேட்டகரி நான் செலக்ட் பண்ண போறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஜிஎஸ்டி அண்ட் பேன் கார்டு வந்து ரெடியா கையில வச்சுக்கோங்க, பக்கத்துல வச்சுக்கோங்க. நீங்க இதை ஃபில் பண்ண போறீங்கன்னா ஜிஎஸ்டியும் பேன் கார்டும் வந்து பக்கத்துல வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம அதை வரப்போற இன்ஃபர்மேஷன் ஸ்லைட்ல வந்து நம்ம இன்புட் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம ஜிஎஸ்டி வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும். நம்ம டீடைல்ஸ் கேட்கும், அந்த டீடைல்ஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணி நம்மளுடைய ஜிஎஸ்டி வந்து நம்ம வெரிஃபை பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கிரீன்ல வந்து பிளாக் லெட்டர்ஸ்ல வரும் GSTINS வெரிஃபைடுன்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம கண்டினியூ பண்ணோம்னு வச்சுக்கோங்க சரிங்களா. இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் காமிக்கும், யூ ஆர் நவ் ரெஜிஸ்டர்ட் ஆன் பிளிப்கார்ட்.
ஸோ இங்க நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா டிஸ்பிளே பிக்கப் டீடைல்ஸ். சரிங்களா, இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் விற்கிறோம், அந்த ப்ராடக்ட்டுடைய பிக்கப் டிஸ்பிளே டீடைல்ஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணி நம்ம கண்டினியூ பண்ண போறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கஸ்டமருடைய நேம், என்னுடைய புது ஃபுல் நேம். ஸோ யாரு நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்களோ கஸ்டமருடைய ஃபுல் நேம், உங்க கடை பேரு, டிஸ்பிளே நேம், அதே மாதிரி உங்களுடைய பின்கோடு வந்து இங்க நம்ம கேப்சர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டேஜஸ் நம்ம கவர் பண்ணி முடிச்சிருக்கோமோ, ஸோ இங்க எதுலாம் கிரீன் டிக்ல இருக்குதோ ரொம்ப சிம்பிள், அதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணிருக்கோம். ஸோ குயிக்கா ரன் த்ரூ பண்றேன். மொபைல் வெரிஃபிகேஷன் நம்ம பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணோம், டிஸ்பிளே நேம், அதே மாதிரி பிக்கப் அட்ரஸும் நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இமெயில வந்து வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்குங்க. சரிங்களா, ஸோ நம்ம ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்கோமா, இமெயில் ஐடி. ஸோ அங்க வந்து நம்மளுக்கு வந்து பிளிப்கார்ட் வந்து ஒரு மெயில் அனுப்புவாங்க. பிளிப்கார்ட் வந்து ஒரு மெயில் அனுப்புவாங்க. அது வந்து என்னுடைய எந்த இமெயில் கொடுத்துருக்கணும் அந்த ரெஜிஸ்டர் இமெயில். ஸோ அதை நான் என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணதுக்கு நான் கண்டினியூ கொடுத்தேன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பிசினஸ் நேம், என்னுடைய பிசினஸ் நேம், அட்ரஸ், பின்கோட் வந்து நான் வந்து என்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட்டுங்க. நம்ம இங்க அப்லோட் பண்ற டாக்குமெண்ட் இருக்கு பாத்தீங்களா, தயவு செஞ்சு 20 MB மேல இருக்கக்கூடாதுங்க. நீங்க என்ன டாக்குமெண்ட் நீங்க அப்லோட் பண்றீங்களோ, சரிங்களா, லைக் ஆதார் கார்டு ஃப்ரண்ட் டு பிஹைண்ட் இருக்கலாம், ஓட்டர் ஐடியா இருக்கலாம். ஸோ எனி டாக்குமெண்ட், நீங்க எந்த டாக்குமெண்ட் நம்ம அப்லோட் பண்றோமோ அது வந்து ஜேபெகா இருக்கலாம், எனி இமேஜா இருக்கலாம். பட் ஆனா எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, ரொம்ப ரொம்ப முக்கியமானது 20 MB மேல இருக்கக்கூடாது. 20 MB மேல இருக்கக்கூடாது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா வந்து சிக்னேச்சர் வந்து கேட்பாங்க. சரிங்களா, ஸோ டிஜிட்டல் சிக்னேச்சர், உங்க ஃபுல் நேம் நம்ம எப்படி பண்றோமோ நீங்க வந்து உங்க சிக்னேச்சர் எப்படி இருக்குதோ, உங்க பேன் கார்டுல எப்படி இருக்குதோ அதே மாதிரி வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து நீங்க பண்ணிட்டு உங்க ஃபுல் நேம் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் சிக்னேச்சர் பண்ணிட்டுக்கோமா நம்ம இங்க சேவ் பண்ணி ஆட் பண்ணலாம். ஸோ நீங்க சேவ் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ஆப்வியஸ்லி இட் வில் கெட் சேவ்டு. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கடையுடைய டிஸ்கிரிப்ஷன் எழுதணும். ஸோ நம்ம என்ன மாதிரி பொருள் விற்கிறோம், ஸோ அந்த ஸ்டோருடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, அது ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்னென்ன ப்ராடக்ட் விற்கிறோம், நம்ம லிஸ்டிங் ப்ராடக்ட்ஸ், அதே மாதிரி லிஸ்டிங்ல போயிட்டு நம்ம என்ன ப்ராடக்ட் செல் பண்றோம், எது நம்ம இங்க இது பண்ண போறோம், ஷோகேஸ் பண்ண போறோமோ அதுவும் வந்து இங்க மென்ஷன் பண்ணணும். சரிங்களா, அவுட் டு லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். சரிங்களா, ஸோ வந்து பாத்தீங்கன்னா அவுட் டு லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் சொல்லிட்டீங்கன்னா நீங்க அது ஈச் ஸ்டெப் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கிரீன்லேயே இந்த மாதிரி ஒரு வீடியோ வரும். சரிங்களா, ஸோ எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க அந்த வீடியோ கிளிக் பண்ணீங்கனாலே அந்த வீடியோல வந்து இன் டெப்த் கிளியரா வந்து இட் வில் பி மென்ஷன்ட் எப்படி நீங்க வந்து ப்ராடக்ட் லிஸ்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு. சரிங்களா, ஸோ சொன்ன மாதிரி டேஷ்போர்டும் அவைலபிள். சரிங்களா, ஸோ நீங்க ஒன்ஸ் எல்லாமே முடிச்சிட்டீங்கன்னா நீங்க வந்து திருப்பி யூ கேன் கோ பேக் டு யுவர் டேஷ்போர்ட் டு see your journey. நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணும்போது டு கோ லைவ் வந்து ஆன்போர்டிங் ஸ்டேட்டஸ் ஷுட் பி 100%. ஸோ வந்து நம்ம வந்து இப்போ லைவ் போகும்போது நம்ம ஆன்போர்டிங் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷுட் பி 100%. அதே மாதிரி பிளிப்கார்ட் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், அவங்க டைம் எடுத்துப்பாங்க ஃபைனல் வெரிஃபிகேஷனுக்கு. சரிங்களா, ஸோ அதனால வந்து தயவுசெய்து வந்து டிமோட்டிவேட் ஆகாதீங்க. இல்லாட்டி வந்து இவ்வளவு நாள் ஆகுது, இத்தனை நாளுகள் ஆகுது அது மாதிரி கிடையாது. ஸோ சொன்ன மாதிரி முன்னாடியே நான் முன்னெச்சரிக்கையா சொல்றோம். ஸோ அவங்க வெரிஃபை பண்ணதுனால அவங்க ஹியூஜ் பிளாட்ஃபார்ம்னால ஸோ நிறைய பையர் செல்லர்ஸ் இருக்கிறதுனால ஸோ இட் வில் டேக் சம் டைம் உங்க இதை வந்து அவங்க வெரிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லாமே பாசிட்டிவா முடியும். ப்ரொசீட் பண்ணி ஸ்டேட்டஸ் டாஸ்க் எல்லாமே நம்ம முடிச்சிடும். கோ லைவ் சைன் பண்ணீங்கன்னா இங்க ஒரு ஆப்ஷன் இருக்குது பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல கோ லைவ் நவ்னு. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணீங்கன்னா ஆப்வியஸ்லி நம்ம விற்கிற ப்ராடக்ட் டேஷ்போர்ட்ல வந்து எல்லா டீடைல்ஸும் இப்படிதான் நம்ம டேஷ்போர்ட்ல எந்த ப்ராடக்ட் நம்ம இது பண்ண போறோம், சரிங்களா, வில் பி அவைலபிள். ரொம்ப ரொம்ப முக்கியமானது பேங்க் டீடைல்ஸ் நம்ம ஆட் பண்ணுவாங்க. பிகாஸ் நம்ம வந்து நம்ம பண்ற ரெவென்யூ எல்லாம் வந்து இந்த பர்டிகுலர் பேங்க் டீடைல்ஸ்ல தான் வந்து வில் கெட் கிரெடிட்டட். ஸோ பேங்க் டீடைல்ஸ் ஆட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கஸ்டமர் உடைய அக்கௌண்ட் நம்பர், அவருடைய பேரு, IFSC. நான் திருப்பி சொல்றேன், 2 வாட்டி செக் பண்ணிக்கோங்க, அவசரப்பட்டு பண்ணாதீங்க. உங்களுடைய பேரு, அக்கௌண்ட் நம்பர், IFSC கோட் கரெக்டா இருக்குதான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க சேவ் பண்ணி வெரிஃபை பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி டேட்டா வில் கெட் கேப்சர். சரிங்களா, ஸோ இந்த இதுல வந்து பிளிப்கார்ட் மூலமா உங்களுக்கு எதனா கேள்விகள் இருந்தா திருப்பி சொல்றேன், தயவுசெய்து சேட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்க, இல்ல கெட்டி நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கூட கேட்கலாம், நாங்க வந்து ஆன்சர் பண்றோம். நெக்ஸ்ட் நம்ம லாஸ்டா பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஷாப் க்ளூஸ்ல எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், ஷாப் க்ளூஸ்ல எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இதோட பெரிய பெனிஃபிட் பாத்தீங்கன்னா வந்து செல்லர் ஃபீ ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஸோ செல்லர் ஃபீ ரொம்ப ரொம்ப கம்மி, அதே மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட். சரிங்களா, அதே மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆன்போர்டிங் ப்ராசஸிங். சரிங்களா, நீங்களே வந்து ஷாப் க்ளூஸ் ஆப் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும், ப்ராடக்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ரேட் டிஃப்ரெண்ட் விலையில இருக்கும். சரிங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது கஸ்டமர்ஸ் மைண்ட்ல வச்சுட்டு இது ஒரு வந்து பேசிக்கான ஒரு நல்ல செல்லிங் பிளாட்ஃபார்ம் தான். சரிங்களா, சொன்ன மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஸ்லைட்ல பாக்குறோங்க. store manager.shopclose.com. நான் திருப்பி சொல்றேன்,
ஸ்டோர் மேனேஜர் .shopclues.com நீங்க கூகுள் என்டர் பண்ணனா இந்த மாதிரி ஒரு பேஜ் வருங்க. இந்த மாதிரி பேஜ் வரும். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பேன். சரிங்களா? எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுவேன்? என்னுடைய இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணி நான் ரெஜிஸ்டர் பண்ணுவேன். அதே மாதிரி என்னுடைய மொபைல் ஓடிபி மூலமா கூட பண்ணலாம். ஓடிபி ஃபோன் நம்பர். ஸோ ஓடிபி நம்ம எப்படி பண்ணுவோம்னா ரொம்ப சிம்பிள். நான் என்னுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணேன்னா எனக்கு வந்து ஒரு நார்மல் எஸ்எம்எஸ் வரும். அந்த நம்பரை வந்து நான் கீன் பண்ணி நான் வெரிஃபை பண்ணலாம். சரிங்களா? இது ஒன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணலாம். சரிங்களா? என்னுடைய பாஸ்வேர்ட் செட் பண்ணுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். பாஸ்வேர்ட் நீங்க செட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா செட் பண்ணுங்க. சின்னதா பண்ணாதீங்க. அந்த பாஸ்வேர்ட்ல வந்து கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், நம்பரு, ஸ்பெஷல் ஆஸ்டிக் சைன் இருந்தா நல்லது. ஸோ அகைன் வந்து சொல்றேன், சிம்பிளான பாஸ்வேர்ட் வைக்காதீங்க. எந்த பாஸ்வேர்டா இருந்தாலும் அதுல கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர்ஸ், ஸ்பெஷல் ஆஸ்டிக் சைன், நம்பர்ஸ் பண்ணி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணீங்கன்னா உங்க பாஸ்வேர்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ பாஸ்வேர்ட் நம்ம செட் பண்ணதுக்கு அப்புறமா உங்க ஸ்டோர் நேம் நீங்க என்டர் பண்ணுங்க. ஸோ இங்க நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, இங்க வந்து மெட்ரோ லிவிங்னு பேசிக்கா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஸோ உங்க ஸ்டோர் நேம் வந்து நீங்க என்டர் பண்ணி நீங்க நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இட் வில் ஆஸ்க் ஃபார் யுவர் பின்கோட். ஸோ நம்ம பின்கோடும் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இங்க ஒரு ஆப்ஷன் இது பாத்தீங்களா, இஸ் யூ ஆர்டர் பிக்அப் இந்த பின்கோட் இல்லையான்னு கேட்டு நம்ம எஸ் நோன்னு சொல்லிட்டு நம்ம எஸ் கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா இந்த மாதிரி டீடைல்ஸ் கேட்கும். சொன்ன மாதிரி நம்ம ஜிஎஸ்டி பேன் நம்பர் வந்து நம்ம ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களுடைய இண்டிவிஜுவல் பிசினஸ் ஜிஎஸ்டி அண்ட் பேன் டீடைல்ஸ் ஃபில் பண்ணிட்டு நான் இங்க ஃபினிஷ் கொடுத்தேன்னா இங்க பாத்தீங்களா, கங்க்ராட்ஸ் யூ ஆர் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட்னு சொல்லிட்டு. ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். ஸோ இங்க நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஹவு டு கெட் ஸ்டார்டட் வித் ஸ்டோர் மேனேஜர். ஸோ இங்க ஸ்டோர் டீடைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்க, அதை நம்ம கிளிக் பண்ணுவோம். ஸோ கிளிக் பண்ணனா என்ன ஆகும்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். இட் வில் டேக் மீ டு த டேஷ்போர்ட். சரிங்களா? ஸோ நான் இங்க டேஷ்போர்டை நான் கிளிக் பண்ணேன்னா எல்லா டீடைல்ஸும் இருக்குங்க. நிறைய டீடைல்ஸ் இருக்கும். என்னுடைய ஆர்டர் ரிட்டர்னு, கேட்லாக், பேமெண்ட் ஸ்ட்ரக்சர், ரிட்டர்ன் ரிக்வெஸ்ட், என்னுடைய அடுத்த பே அவுட் எவ்வளோன்னு சொல்லிட்டு நிறைய டீடைல்ஸ் இருக்கும். சரிங்களா? இதை வந்து நான் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் ஒரு கம்பேரிஷன் கொடுத்துருக்கோம். சரிங்களா? டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். சார் அமேசான்ல பாத்தீங்கன்னா என்ன ஆகும், பிளிப்கார்ட்ல, ஷாப் க்ளூஸ்ல. சரிங்களா? ஒரு பெஸ்ட் இது பாத்தீங்கன்னா அமேசான், பிளிப்கார்ட், ஷாப் க்ளூஸ்ல எல்லாமே பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃப்ரீ. ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃப்ரீ. அதே மாதிரி பேமெண்ட் சைக்கிள் பாத்தீங்கன்னா அமேசான் அண்ட் பிளிப்கார்ட்ல வந்து உங்களுக்கு 7ல இருந்து 14 நாளுக்குள்ள உங்களுக்கு பேமெண்ட் கிடைச்சிடும். ஷாப் க்ளூஸ்ல 15 to 20 days ஆகும். அதே மாதிரி கேட்டகரி செல்லருடைய கமிஷன் பாத்தீங்கன்னா அமேசான்ல 5 to 20%, பிளிப்கார்ட்ல 5ல இருந்து 25%, ஷாப் க்ளூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 5 to 20%. ஸோ வந்து வேரி ஆகும். அமேசானுடைய பெரிய அட்வான்டேஜ் இது வந்து குளோபல் மார்க்கெட். வெளியூர்ல கூட நமக்கு வந்து இது ரொம்ப பெரிய ஆப். குளோபல் மார்க்கெட் ரீச் பெருசா இருக்குது. அதே மாதிரி பிளிப்கார்ட் பாத்தீங்கன்னா இட்ஸ் இந்தியா சென்ட்ரிக். ஸோ மெயினா அவங்க ஃபோக்கஸ் பாத்தீங்கன்னா லார்ஜ் கஸ்டமர் பேஸ். ஷாப் க்ளூஸ் பாத்தீங்கன்னா பிரைமரி டயர் 2, டயர் 3 சிட்டிஸ். ஸோ பஞ்சாயத்து, தாலுக்கு, ஸோ எல்லாமே வந்து அவங்க ஐடியானா எல்லாருக்குமே ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரன்ஸ் பிட்வீன் மை ஷாப் க்ளூஸ் அண்ட் மை பிளிப்கார்ட் அண்ட் அமேசான். ஸோ நீங்க சொன்ன மாதிரி எது உங்களுக்கு பெஸ்டா தோணுறதோ, அகைன் நாங்க சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் உங்களோட சொல்லிடுறோம், கினாரா கேபிட்டல்ல நாங்க எதுவுமே வந்து இங்க மார்க்கெட்டிங் பண்ணல. நாங்க வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாவை நாங்க ஷேர் பண்றோம். நீங்க கஸ்டமர்ஸ் வந்து டிசைட் பண்ணுங்க உங்களுக்கு எது பெஸ்ட்னு தோணுதோ. அமேசான் நல்லா இருக்குதோ, இல்லாட்டி பிளிப்கார்ட்டோ, ஷாப் எது உங்க பிசினஸ் நீங்க டெவலப் பண்ணலாமோ அதை பேஸ் பண்ணி நீங்க எது பண்ணுங்க. சரிங்களா? பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். சரிங்களா? ஸோ நம்ம வந்து நீங்க எந்த போர்ட்டல ரிஜிஸ்டர் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நீங்க அப்லோட் பண்ற டீடைல்ஸ், ஃபீஸிபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி காம்படிட்டிவ் ப்ரைசிங் வைக்கணும். ப்ரைசிங் வந்து நான் வைக்கிற ப்ரைசிங் கம்மியாகவும் இருக்கக்கூடாது, நிறையவும் இருக்கக்கூடாது. அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் எப்படி கரெக்டான ப்ரைசிங் இது பண்ணுமோ அப்போதான் என் ப்ராடக்ட் அவங்க நான் கம்மியா வச்சா நினைப்பாங்க குவாலிட்டி சரியில்லைன்னு. நான் நிறைய வச்சாங்கன்னா கம்பேர் பண்ணுவாங்க, இந்த ப்ராடக்ட் மற்ற வெப்சைட்ல இல்லாட்டி மற்ற பையர் செலரிட்ட கம்மியா இருக்குது, எதுக்கு நான் அங்க வாங்கக்கூடாது. ஸோ நீங்க விற்கிற ப்ராடக்ட் குவாலிட்டி கரெக்டா இருக்கும். அதே மாதிரி ப்ரைசிங் டூல், ப்ரொமோஷன், அதே மாதிரி ஆஃபர்ஸும் நீங்க கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்க பிசினஸ் கொஞ்சம் இன் டீடைல்டா ரீச் ஆகும். கீ டேக்அவேஸ் பாத்தீங்கன்னா ஆன்லைன் செல்லிங்ல 24 hours 24/7 வந்து பாத்தீங்கன்னா லிமிடேஷனே கிடையாது. ஸோ இட் வில் பி ஓப்பன். ஸோ வெப்சைட்ல போயிட்டு கஸ்டமர் எப்போ வேணா அவர் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னுடைய பிசினஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். பிசினஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுறதுனால என்ன ஆகும், எனக்கு லாபமும் கிடைக்கும். அதே மாதிரி என்னுடைய பிசினஸ் உடைய விசிபிலிட்டியும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். சரிங்களா? ஸோ கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரொம்ப பெரிய நன்றி. சரிங்களா? இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. சரிங்களா? சொன்ன மாதிரி சாட் பாக்ஸ்ல கேள்விகள் என்ன இருந்தா தயவு செஞ்சு கேளுங்க. சரிங்களா? அதே மாதிரி நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கூட நீங்க கேட்கலாம். சரிங்களா? நன்றி கஸ்டமர்ஸ். தேங்க்யூ ஆல் ஃபார் டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.